வணக்கம். இது உரிமைக்குரல் கொண்டு வரும் இலங்கையின் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். டிட்பா அனர்த்த பாதிப்பு. இந்தியாவிடமிருந்து இலங்கைக்கு கிடைத்தது $350 மில்லியன் கடனுதவி. பாடசாலைகளின் கல்வி செயற்பாடுகள் தொடர்பில் வெளியானது முக்கிய அறிவிப்பு. கோர விபத்தில் சிக்கி வங்கி முகாமையாளர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழப்பு. செம்மணி பகுதியில் அகழ்வாய்வில் மீட்கப்பட்டுள்ள மனித எலும்புக்கூட்டு எச்சங்களின் மரபணு மாதிரிகளை வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்களிடமிருந்து பெறப்படும் மரபணு மாதிரிகளுடன் ஒப்பிட்டு ஆய்வு செய்வது அவசியம். வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் வலியுறுத்து. வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் ஒப்புதலுடன் அவர்களின் மரபணுக்களை சேகரித்து அவற்றை பன்னாட்டு மேற்பார்வையுடன் பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். நாட்டில் 24 சூதாட்ட இணையதளங்களுக்கு முற்றாக தடை. தொலைத்தொடர்புகள் ஒழுங்குமுறை ஆணைக்குழு நடவடிக்கை. நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை. 16,000க்கும் அதிகமானோர் பாதிப்பு. வெளியான தகவல். உணவக பெண் காசாளர் மீது துப்பாக்கிச் சூடு. சந்தேக நபரை கைது செய்ய பொதுமக்களின் உதவியை நாடும் போலீசார். கனடாவில் வேலை வாய்ப்பு வழங்குவதாக கூறி இளைஞர்களுக்கு நடந்த கதி. பிரதான சந்தேக நபர் அதிரடியாக கைது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல். மைத்ரிபால சிறிசேன பொறுப்பிலிருந்து எவ்வாறு விலக முடியும்? முஜிபுர் ரஹ்மான் கேள்வி. நடுக்கடலில் பழுதான படகு. 15 நாட்கள் உணவு தண்ணீரின்றி பல அகதிகள் பரிதாப உயிரிழப்பு. அவை எமது தலைப்பு செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் நீங்கள் எமது செய்தி சேவைக்கு புதியவர் என்றால் இப்போது எமது செய்தி தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்தும் இணைந்திருங்கள். இந்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை நேற்றைய தினம் கொழும்பில் சந்தித்து முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த சந்திப்பில் இரு நாடுகளுக்கும் இடையிலான பரஸ்பர நலன் சார்ந்த விடயங்கள் குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டதுடன் இந்திய அரசின் உதவியுடன் இலங்கையில் முன்னெடுக்கப்பட்டு வரும் முக்கிய இருதரப்பு அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பிலும் மீளாய்வு செய்யப்பட்டது. சந்திப்பின் நிறைவில் $350 மில்லியன் பெறுமதியிலான இந்திய ரூபாய் அடிப்படையிலான கடன் வசதிகளுக்கான ஒப்பந்தங்கள் இரு தரப்பினருக்கும் இடையில் பரிமாறிக்கொள்ளப்பட்டன. இந்த நிதி டிட்பா அனர்த்தத்தை தொடர்ந்து இந்தியா அறிவித்த $450 மில்லியன் மதிப்பிலான புனரமைப்பு உதவி தொகுப்பின் ஒரு பகுதியாக வழங்கப்படுகிறது. இந்த நிதி டிட்பாவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட உள்ள அவசர புனரமைப்பு பணிகள், சேதமடைந்த உட்கட்டமைப்புகளை மீள கட்டியெழுப்பிக் கொள்ளுதல் மற்றும் அனர்த்தத்திற்கு பிந்தைய அவசர கொள்முதல் தேவைகளை நிறைவேற்றுவதற்காக பயன்படுத்தப்பட உள்ளது. இந்தியாவின் அண்டை நாடு முதன்மை கொள்கை மற்றும் மகாசாகர் தொலைநோக்கின் கீழ் இயற்கை அனர்த்தங்களின் போது இலங்கைக்கு உடனடி உதவிகளை வழங்குவதில் இந்தியா தொடர்ந்து முன்னுரிமை அளித்து வருவதாக கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் தெரிவித்துள்ளது. சீரற்ற காலநிலை மற்றும் அதனால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக கடந்த சில நாட்களாக விடுமுறை வழங்கப்பட்டிருந்த ஹட்டன் கல்வி வலயத்திற்குட்பட்ட அனைத்து பாடசாலைகளும் இன்று முதல் மீண்டும் வழமை போல் இயங்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி அனைத்து பாடசாலைகளிலும் கற்றல் மற்றும் கற்பித்தல் நடவடிக்கைகள் இன்று முதல் வழமை போல் முன்னெடுக்கப்படும் என ஹட்டன் வலய கல்வி அலுவலகம் தெரிவித்துள்ளது. சீரற்ற வானிலையால் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு ஹட்டன் கல்வி வலயத்திற்குட்பட்ட பாடசாலைகளுக்கு கடந்த சில நாட்களாக விடுமுறை வழங்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அனுராதபுரம் பாதனிய A28 பிரதான சாலையின் ஆலங்குளம் பகுதியில் இடம்பெற்ற கோர விபத்தில் எப்பாவளவில் உள்ள அரச வங்கியின் முகாமையாளர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மோட்டார் சைக்கிளும் தனியார் பேருந்தும் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர் 43 வயதுடைய திருமணமாகாத ரோஹன் ஜெயந்த பண்டார என அடையாளம் காணப்பட்டுள்ளார். அவர் எப்பாவளவில் அமைந்துள்ள அரச வங்கி ஒன்றில் முகாமையாளராக பணியாற்றி வந்தார். அனுராதபுரத்திலிருந்து எப்பாவளவை நோக்கி மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த அவர் ஆலங்குளம் பகுதியில் எதிர்த்திசையில் அலியாகலாவிலிருந்து அனுராதபுரத்தை நோக்கி வந்த தனியார் பேருந்துடன் நேருக்கு நேர் மோதியதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர்.
செம்மணி பகுதியில் அகழ்வாய்வில் மீட்கப்பட்டுள்ள மனித எலும்புக்கூட்டு எச்சங்களின் மரபணு மாதிரிகளை வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களிடமிருந்து பெறப்படும் மரபணு மாதிரிகளுடன் ஒப்பிட்டு ஆய்வு செய்வது அவசியம் என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றிய அவர் இந்த கோரிக்கையை முன்வைத்து உண்மையை வெளிக்கொணர அறிவியல் அடிப்படையிலான விசாரணை முன்னெடுக்கப்பட வேண்டியது காலத்தின் தேவையாகும் என்றும் வலியுறுத்தினார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், செம்மணி மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வாய்வு பணிகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் செம்மணி மனித புதைகுழி அகழ்வாய்வுகளில் இதுவரை மொத்தம் 483 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அவற்றில் 481 மனித எலும்புக்கூடுகள் இதுவரை முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் ஒப்புதலுடன் அவர்களின் மரபணுக்களை சேகரித்து அவற்றை பன்னாட்டு மேற்பார்வையுடன் பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மனித புதைகுழி விடயத்தில் அடையாளம் காணப்பட்ட இரும்பு தொகுதிகளை நிலத்திலிருந்து அகழ்ந்தெடுப்பது என்பது முதல் கட்ட செயல்பாடாகும். அதன் பிற்பாடு என்பு மாதிரிகளை அறிவியல் பூர்வமாக ஆய்வு செய்வது 2வது நடவடிக்கையாகும். அதனைத் தொடர்ந்து அகழ்ந்தெடுக்கப்பட்ட இன்பு தொகுதிகளின் கால எல்லை தொடர்பில் தொல்லியல் திணைக்களம் அறிவியல் அறிக்கை ஒன்றினை சமர்ப்பிப்பார்கள். 3வது கட்டமாகவே காணாமல் போன உறவுகள் தொடர்பான தேடுதல் விவகாரங்கள் ஆரம்பமாகும். யாராவது தங்களுடைய உறவினர்கள் குறிப்பிட்ட காலத்தில் காணாமல் போனதாகவோ அல்லது கைது செய்யப்பட்டவின் இடம் தெரியவில்லை என்றோ முறைப்பாடு வழங்கியிருந்தால் தொல்லியல் திணைக்களம் கணித்துள்ள காலப்பகுதியோடு அந்த தரவுகளை ஒப்பிட்டு பாதிக்கப்பட்ட உறவுகளின் மரபணு மாதிரிகளை ஆய்வு செய்ய வேண்டிய சட்ட தேவைப்பாடு உள்ளது. ஆனால் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் மரபணுகளை சேகரித்து அதனை பாதுகாக்கும் காப்பகம் எதுவும் இதுவரை உருவாக்கப்படாத நிலையே காணப்படுகின்றது. முடியுது. எனவே காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் மரபணுக்களை அவர்களின் ஒப்புதலுடன் சேகரித்து அவற்றை பன்னாட்டு மேற்பார்வையுடன் பாதுகாக்கின்ற நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். மனித புதைகுழி அகழ்வாய்வுகளில் பங்கேற்கின்ற சட்டத்தரணிகளில் ஒருவரான ரனிதா ஞானராசா அவர்களும் அண்மையில் இது தொடர்பில் வலியுறுத்தி இருக்கின்றார். எனவே இது தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என தங்களிடம் கோரிக்கை வைக்கின்றேன். அனுமதி பத்திரமின்றி சட்டவிரோதமாக இணையவழி சூதாட்டம் மற்றும் பந்தய சேவைகளை வழங்கி வந்த 24 இணையதளங்களுக்கான அணுகலை இலங்கைக்குள் உடனடியாக தடை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் கீழ் செயல்படும் இலங்கை தொலைத்தொடர்புகள் ஒழுங்குமுறை ஆணைக்குழு இந்த நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளது. நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் கீழ் இயங்கும் சூதாட்ட விளையாட்டுகள் ஒழுங்குமுறை அதிகார சபையின் அறிவுறுத்தலுக்கு அமைய 2025ஆம் ஆண்டின் 17ஆம் இலக்க சூதாட்ட விளையாட்டுகள் ஒழுங்குமுறை அதிகார சபை சட்டத்தின் ஏற்பாடுகளின் கீழ் இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது. குறித்த சட்டத்தின் 15, 16 மற்றும் 18ஆம் பிரிவுகளின் கீழ் செல்லுபடியாகும் அனுமதி பத்திரமின்றி இணையவழி சூதாட்ட சேவைகளை நடத்துவதும் அவற்றை விளம்பரப்படுத்துவதும் 44ஆம் பிரிவின் கீழ் குற்றமாக கருதப்படுவதாக அதிகார சபை தெரிவித்துள்ளது. இதனையடுத்து இந்த 24 சட்டவிரோத இணையதளங்களை இலங்கைக்குள் இருந்து அணுகுவதை தடுக்கும் வகையில் அனைத்து தொலைத்தொடர்பு சேவை வழங்குனர்களுக்கும் இலங்கை தொலைத்தொடர்புகள் ஒழுங்குமுறை ஆணைக்குழு தேவையான அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது. நாட்டை பாதித்துள்ள சீரற்ற வானிலை காரணமாக இதுவரை 16,000க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. அந்த நிலையத்தின் அண்மைய அறிக்கையின்படி 4,151 குடும்பங்களை சேர்ந்த 16,345 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதிகளவிலான பாதிப்புகள் நுவர்லியா மாவட்டத்தில் பதிவாகியுள்ளன. அங்கு 1,912 குடும்பங்களை சேர்ந்த 7,288 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 6 உயிரிழப்புகளும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் புத்தளம் மற்றும் கண்டி மாவட்டங்களில் தலா ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் சீரற்ற வானிலையால் உயிரிழந்தோரின் மொத்த எண்ணிக்கை 8ஆக உயர்ந்துள்ளது. அனர்த்தம் காரணமாக ஒரு வீடு முழுமையாக சேதமடைந்துள்ளதுடன் 581 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 11 மாவட்டங்களில் உள்ள 383 பிரதேச செயலக பிரிவுகளிலிருந்து இந்த பாதிப்பு விவரங்கள் பதிவாகியுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது.
மேட்டியகொட பகுதியில் உள்ள உணவகம் ஒன்றில் பெண் காசாளர் மீது கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 17ஆம் தேதி நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பாக தேடப்பட்டு வரும் சந்தேக நபரை கைது செய்ய பொதுமக்களின் உதவியை போலீசார் நாடியுள்ளனர். ஹிக்கடுவ பகுதியைச் சேர்ந்த 39 வயதுடைய ஒருவரே இந்த சம்பவத்தின் பிரதான சந்தேக நபராக அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர் தற்போது தலைமறைவாக இருப்பதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை மீட்டியகொட போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். மேலும் கந்தாரா மற்றும் அம்பலாங்குடை போலீஸ் பிரிவுகளில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களுடனும் குறித்த நபருக்கு தொடர்பு இருப்பதாக சந்தேகிக்கப்படுகிறது. அவருக்கு எதிராக பலப்பிட்டிய நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ள பல வழக்குகள் தொடர்பாக பிடியாணைகளும் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர் குறித்த தகவல்கள் தெரிந்தவர்கள் 071591481 அல்லது 0912260423 ஆகிய தொலைபேசி இலக்கங்களூடாக மீட்டியகொட போலீசாருக்கு அறிவிக்குமாறு பொதுமக்களிடம் கோரப்பட்டுள்ளது. கனடாவில் வேலை வாய்ப்பு பெற்றுத் தருவதாக கூறி வடக்கை சேர்ந்த 3 இளைஞர்களை எத்தியோப்பியாவிற்கு அழைத்து சென்று ஆள்கடத்த முயன்றதாக கூறப்படும் பிரதான சந்தேக நபர் ஒருவரை குற்றப்புலனாய்வு திணைக்களம் கைது செய்துள்ளது. விசாரணைகளின்படி கிளிநொச்சியை சேர்ந்த ஒருவரின் ஏற்பாட்டில் பாதிக்கப்பட்ட 3 துபாய் ஊடாக எத்தியோப்பியாவிற்கு அனுப்பப்பட்டுள்ளனர். அங்கு சர்வதேச ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல் ஒன்றினால் அவர்கள் கடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பான முறைப்பாடு கடந்த மே மாதம் 27ஆம் தேதி பதிவு செய்யப்பட்டதை தொடர்ந்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை ஆரம்பித்தது. சந்தேக நபர் வேலை வாய்ப்பு வழங்குவதாக கூறி பாதிக்கப்பட்டவர்களிடமிருந்து சுமார் 64 லட்சம் ரூபாவை பெற்றதுடன் கடத்தப்பட்டவர்களை மீட்பதாக கூறி அவர்களது உறவினர்களிடமிருந்தும் சுமார் 2 கோடி ரூபாவை மோசடியாக பெற்றுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து நெடுங்கணி பகுதியில் தலைமறைவாக இருந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதற்கிடையில் இலங்கை குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் சம்பந்தப்பட்ட ராஜதந்திர அதிகாரிகள் இணைந்து முன்னெடுத்த நடவடிக்கையின் மூலம் கடத்தப்பட்ட 3 பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். அதன்படி கடந்த ஜூன் மாதம் 6ஆம் தேதி எத்தியோப்பிய அதிகாரிகளால் 3 இலங்கையர்களும் மீட்கப்பட்டதுடன் இந்த கடத்தல் சம்பவத்துடன் தொடர்புடைய 4 பாகிஸ்தான் பிரஜைகளும் ஒரு எத்தியோப்பிய பிரஜையும் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம், வவுனியா மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களை சேர்ந்த 26 முதல் 34 வயதுக்குட்பட்ட இந்த 3 இளைஞர்களும் கடந்த 1ஆம் தேதி பாதுகாப்பாக இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் இடம்பெற்ற போது பாதுகாப்பு அமைச்சராகவும் முப்படைகளின் பிரதான பொறுப்பாளராகவும் செயல்பட்ட முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன இந்த சம்பவம் தொடர்பான பொறுப்புகளில் இருந்து எவ்வாறு விலக முடியும் என நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் கேள்வி எழுப்பியுள்ளார். நேற்றைய தினம் இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வில் அவர் இதனை தெரிவித்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை தடுக்க தவறியதாக குற்றம் சுமத்தப்பட்ட முன்னாள் போலீஸ் மாதிபர் பூஜித் ஜெயசுந்தர மற்றும் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ ஆகியோருக்கு எதிராக நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ள நிலையில் சம்பவம் தொடர்பில் மேலும் பலருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டியிருந்ததாக அவர் தெரிவித்தார். 2019ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட விஜித மலல்கொட அறிக்கையில் 14 பேருக்கு எதிராக வழக்கு தொடர பரிந்துரைக்கப்பட்டிருந்த போதிலும் அதில் குறிப்பிடப்பட்ட அனைவருக்கும் எதிராக நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக பாதிக்கப்பட்ட தரப்பினரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன, அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி நிலந்த ஜெயவர்தன உள்ளிட்டோர் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டிருந்ததாகவும் அவர் தெரிவித்தார். அந்த வழக்கில் மைத்திரிபால சிறிசேன மற்றும் பூஜித் ஜெயசுந்தர ஆகியோருக்கு நஷ்டஈடு செலுத்த உத்தரவிடப்பட்டிருந்த நிலையில் பின்னர் இடம்பெற்ற வழக்குகளில் மைத்திரிபால சிறிசேன மற்றும் நிலந்த ஜெயவர்தன ஆகியோர் இணைக்கப்படாதமை குறித்து அவர் கேள்வி எழுப்பினார். சட்டமா அதிபர் திணைக்களம் தனது கடமைகளை உரிய முறையில் நிறைவேற்றவில்லை என குற்றம் சாட்டிய முஜிபுர் ரஹ்மான் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னணியில் உள்ள பிரதான சூத்திரதாரிகளை கண்டறிய வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். ஸ்பெயினின் பாலியாரிக் தீவுகளை நோக்கி படகில் பயணித்த போது மத்திய தரைக்கடலில் உணவு மற்றும் குடிநீரின்றி 15 நாட்கள் தத்தளித்த வட ஆப்பிரிக்காவை சேர்ந்த 2 புலம்பெயர்ந்தோர் மீட்கப்பட்டுள்ளனர். அவர்களுடன் பயணித்ததாக கூறப்படும் மேலும் 17 பேரை தேடும் நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எனினும் அவர்கள் உயிருடன் இருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மல்லோர்கா தீவின் தென்மேற்கு பகுதியில் இருந்து சுமார் 13 கடல் மைல்
தொலைவில் நேற்று அதிகாலை 3 மணியளவில் குறித்த இருவரும் மீட்கப்பட்டதாக பாலியாரிக் தீவுகளுக்கான ஸ்பெயின் அரச பிரதிநிதி அலுவலகம் தெரிவித்துள்ளது. மீட்கப்பட்ட இருவரும் நீரிழப்பு மற்றும் கடுமையான ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் வழங்கிய தகவலின் அடிப்படையில் தாங்கள் பயணித்த படகு 15 நாட்களாக கடலில் சிக்கியிருந்ததாகவும் அந்த காலப்பகுதியில் தங்களுடன் இருந்த 17 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். எனினும் உயிர் தப்பிய இருவரின் வாக்குமூலங்களை தவிர காணாமல் போன 17 பேர் தொடர்பில் இதுவரை வேறு உறுதியான ஆதாரங்கள் எதுவும் கிடைக்கவில்லை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து ஸ்பெயின் கடல்சார் மீட்பு பிரிவினர் ஹெலிகாப்டர் உதவியுடன் தேடுதல் நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளதுடன் அந்த பகுதியில் பயணிக்கும் கப்பல்களுக்கும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் அடுத்த பிரதான செய்திகள் வாயிலாக சந்திப்போம். வணக்கம்.